நீங்கள் ஒருவரை மிகுந்த மனதுடன் நேசித்திருக்கலாம், மரியாதையுடன் நடந்திருக்கலாம், உங்கள் நேரத்தையும் உணர்வுகளையும் நம்பிக்கையும் கொடுத்திருக்கலாம். ஆனால் அதற்கு பதிலாக என்ன கிடைத்தது? அலட்சியம், அவமதிப்பு, மதிப்பில்லாத நடத்தை. அந்த தருணத்தில் அதிகம் வலிக்கிறது அவர்கள் செய்த தவறு அல்ல, நான் இவ்வளவு உண்மையாக இருந்தும் ஏன் எனக்கு இந்த நிலை என்ற உள்கேள்விதான். பலர் அந்த வேதனையில் உடைந்து விடுகிறார்கள். சிலர் கோபமாக மாறுகிறார்கள், சிலர் தங்களை நிரூபிக்க ஓடுகிறார்கள். ஆனால் மிகச் சிலருக்கே தெரியும் ஒரு பெரிய உண்மை இருக்கிறது. உன்னை மதிக்காதவர்களிடம் கெஞ்சி மரியாதை வாங்க முடியாது. ஆனால் நீ உன் மதிப்பை உணர்ந்து மாற ஆரம்பித்தால், ஒரு நாள் உன்னை அலட்சியம் செய்தவர்களே உன்னை இழந்ததற்காக வருந்துவார்கள். இன்றைய இந்த பேச்சு சாதாரண வார்த்தைகள் அல்ல. இது உடைந்த மனதிற்கு ஒரு விழிப்பு, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஒரு எழுச்சி. உன் மதிப்பை மறந்துவிட்டால் வாழ்க்கை எப்படி சிதறும்? உன் சுயமரியாதையை காப்பாற்றினால் வாழ்க்கை எப்படி உயர்கிறது என்பதை காட்டும் ஒரு சக்தியான பயணம். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள், ஏனெனில் இன்று நீங்கள் கேட்கப் போகும் ஒவ்வொரு சிந்தனையும் உங்களை யாரிடமும் கெஞ்சாமல் வாழ கற்றுக் கொடுக்கும். உங்களை புரியாதவர்களுக்கு விளக்கம் கொடுப்பதை நிறுத்த கற்றுக் கொடுக்கும். உங்களை இகழ்ந்தவர்களுக்கு பதில் சொல்லாமல் முன்னேற்றத்தால் எப்படி வெல்ல வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுக்கும். ஒரு மனிதன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தாலும் மீண்டும் எழ முடியும். ஆனால் சுயமரியாதையை இழந்துவிட்டால் உள்ளிருந்து எழுவது மிகவும் கடினம். அதனால் இன்று இந்த நிமிடத்திலிருந்து நீ உன்னை எப்படி பார்க்க வேண்டும், யாரிடமிருந்து விலக வேண்டும், எதற்காக போராட வேண்டும், எதையும் விட முக்கியமாக உன்னை நீ எப்படி மதிக்க வேண்டும் என்பதை பற்றி பேசப் போகிறோம். ஆகவே மனதை திறந்து கேளுங்கள், ஏனெனில் இந்த பேச்சு முடியும் முன் உன் வாழ்க்கையை பார்க்கும் பார்வையே மாறியிருக்கும். சுயமரியாதை என்பது மனிதன் வாழும் வாழ்க்கையின் மையக்குருத்தாகும். அது இல்லாத இடத்தில் திறமை இருந்தாலும் தைரியம் நீண்டு நிற்காது, அன்பு இருந்தாலும் அமைதி நிலைக்காது, பணம் இருந்தாலும் மனநிறைவு உருவாகாது. ஏனெனில் சுயமரியாதை என்பது வெளியில் யாராவது கொடுக்கும் பாராட்டால் உருவாகும் ஒன்று அல்ல, உள்ளத்தில் நான் மதிப்புக்குரியவன் என்ற உறுதியால் உருவாகும் நிலை. இந்த உணர்வு உள்ளவரே தன் வாழ்க்கையில் யாரை அனுமதிக்க வேண்டும், எதை ஏற்க வேண்டும், எதிலிருந்து விலக வேண்டும் என்பதை தெளிவாக முடிவு செய்ய முடியும். அதனால் சுயமரியாதை வாழ்க்கையின் அடித்தளம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு வீட்டிற்கு அடித்தளம் பலமாக இல்லையெனில் மேலே எத்தனை அழகான கட்டிடத்தை எழுப்பினாலும் அது ஒரு நாள் சிதறும். அதுபோல மனிதனின் வாழ்க்கையில் சுயமரியாதை பலமாக இல்லையெனில் அவன் உறவுகள், முயற்சிகள், கனவுகள், வெற்றிகள் அனைத்தும் வெளிப்படையாக நல்லதாக தோன்றினாலும் உள்ளுக்குள் உடைந்து கொண்டே இருக்கும். பிறர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னை மாற்றிக்கொண்டே இருப்பவன் ஒரு கட்டத்தில் தன் உண்மையான முகத்தை இழந்து விடுகிறான். அனைவராலும் விரும்பப்பட வேண்டும் என்ற பேராசை பல நேரங்களில் தன்னையே தாழ்த்தும் பழக்கத்தை உருவாக்குகிறது. அங்கேயே மனவலி தொடங்குகிறது. சுயமரியாதை உள்ளவன் எல்லோரிடமும் அகம்பாவத்துடன் நடப்பவன் அல்ல, மாறாக தன் மதிப்பை அறிந்து கொண்டிருப்பவன். அவன் பிறரை மதிப்பான், ஆனால் தன்னை அவமதிக்க யாருக்கும் உரிமை தரமாட்டான். அவன் உதவி செய்வான், ஆனால் பயன்படுத்திக் கொள்ள அனுமதிக்க மாட்டான். அவன் அன்பு கொடுப்பான், ஆனால் அவமானம் வாங்கிக் கொண்டு அந்த உறவில் தங்கி இருக்க மாட்டான். இதுவே சுயமரியாதையின் உண்மையான வடிவம். பலர் இதை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். எல்லாவற்றையும் பொறுத்துக் கொள்வதே நல்ல மனம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றையும் பொறுத்துக் கொள்வது நல்ல மனம் அல்ல. சில சமயம் அது தன் மதிப்பை மறந்த நிலை. சுயமரியாதை ஒரு மனிதனின் பேச்சில் மட்டும் தெரியாது, அவன் தேர்வுகளில் தெரியும். அவன் யாருடன் பழகுகிறான், எதற்காக உழைக்கிறான், எந்த அவமதிப்பையும் அமைதியாக தாண்டி விலகுகிறான், எங்கு இல்லை என்று சொல்கிறான், எங்கு தன் மன அமைதியை காக்கிறான் என்பதில் தெரியும். தன்னை மதிக்கும் மனிதன் தோல்வியால் சின்னாபின்னமாக மாறமாட்டான், ஏனெனில் அவன் தன் மதிப்பை வெற்றியுடன் கட்டி போட மாட்டான். அவன் எதையும் இழந்தாலும் மீண்டும் எழ முடியும், ஏனெனில் அவன் கையில் இருக்கும் மிகப்பெரிய சக்தி வெளிப்பற ஆதரவு அல்ல, உள்ளத்தின் மரியாதை. இந்த அடித்தளம் உறுதியாக இருந்தால் தான் வாழ்க்கையின் மீதியெல்லாம் உறுதியாக நிற்கும். உன்னை மதிக்காதவர்களிடம் அன்பு கேட்டு நிற்காதே என்பதன் பொருள் ஒருவரின் மனதில் இல்லாத மதிப்பை நீ கெஞ்சிக் கொண்டு பெற முடியாது என்பதாகும். அன்பும் மரியாதையும் இயல்பாக வரவேண்டியவை. அவை அழுத்தத்தால், பயத்தால், வேண்டுகோளால், தாழ்மையால் கூட நிலைத்து பெறப்படுவதில்லை. யாராவது உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், உன் நன்மையை சாதாரணமாக எண்ணிக்கொள்ளலாம், உன் இருப்பை கூட மதிப்பில்லாததாக நடத்தலாம். அப்படிப்பட்டவர்களிடம் மீண்டும் மீண்டும் சென்று என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னை புரிந்து கொள்ளுங்கள், என்னை மதியுங்கள் என்று கேட்பது உன் மனதை அவர்களின் காலடியில் வைப்பதற்கு சமம். அந்த கணத்தில் அவர்கள் உயர்ந்து விடுவதில்லை, நீ உன் உள்ளத்தில் குறைந்து விடுகிறாய்.
பலர் உறவுகளை காப்பாற்ற வேண்டும் என்ற பெயரில் தங்களை இழக்கத் தொடங்குகிறார்கள். ஒருவர் பேசாமல் விட்டால் அவர்கள் 10 முறை பேச முயல்கிறார்கள். ஒருவர் அலட்சியம் செய்தால் அவர்கள் இன்னும் அதிக அன்பை காட்டி அவரை வெல்ல முயல்கிறார்கள். ஒருவர் மதிக்காமல் நடந்தால் ஒரு நாள் இவர் மாறிவிடுவார் என்று நம்பி மனவேதனையை தாங்கிக் கொள்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், உன்னை இலகுவாக பெற்றவன் உன் அருமையை அரிதாகத்தான் உணர்வான். எப்போதும் கிடைத்துக்கொண்டே இருப்பதை மனித மனம் பெரும்பாலும் மதிக்க கற்றுக்கொள்ளாது. ஆனால்தான் எல்லையற்ற அன்பு கொடுப்பது பெரிய குணம் என்றாலும் எல்லையற்ற தாழ்வு கொடுப்பது ஆபத்து. அன்பு கேட்டு நிற்பது ஏன் தவறு என்றால், அது ஒரு நாளில் உன் குரலை மாற்றிவிடும். ஆரம்பத்தில் நீ அன்பை மட்டும் கேட்பாய், பின்னர் கவனத்தை கேட்பாய், அதன் பிறகு மரியாதையை கேட்பாய், கடைசியில் உன் இருப்பை ஏற்றுக்கொள்ளச் சொல்லி நிற்பாய். இந்த நிலை உன் சுயமரியாதையை மெதுவாக அழிக்கிறது. நீ யார் என்பதை காட்டிலும் அவர்கள் உன்னை எப்படி பார்க்கிறார்கள் என்பதில்தான் உன் மனநிலை தொங்கத் தொடங்கும். அங்கேயே உன் வாழ்க்கையின் கட்டுப்பாடு உன் கையில் இருந்து அவர்களிடம் சென்று விடுகிறது. இதன் அர்த்தம் யாரையும் விட்டுவிடு, யாரிடமும் அன்பு காட்டாதே என்பதல்ல. மாறாக, அன்பு கொடுக்கும் போதும் உன் மதிப்பை மறக்காதே என்பதே. உன் உணர்வுகளுக்கு பதில் இல்லையெனில் அதை உணர வேண்டும். உன் மரியாதைக்கு இடமில்லையெனில் அங்கிருந்து விலகத் தெரிந்திருக்க வேண்டும். உன்னை தொடர்ந்து காயப்படுத்தும் இடத்தில் நின்று கொண்டு அன்பு கேட்டால் அவர்கள் மாறுவதற்கான வாய்ப்பை விட நீ உடைவதற்கான வாய்ப்பே அதிகம். அதனால் புத்திசாலி மனிதன் யார் தெரியுமா? அன்பில்லாத இடத்தில் தன் இதயத்தை வீணாக்காமல் காப்பாற்றிக் கொள்பவன். உன்னை உண்மையாக மதிக்கும் மனிதர்களிடம் அன்பு இயல்பாக ஓடும். உன்னை மதிக்காதவர்களிடம் அன்பு கேட்பது வெறுமனே வேதனையை நீட்டிப்பதுதான். மனம் பல நேரங்களில் மிகப்பெரிய பதிலாகும் என்பதன் அர்த்தம் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் வார்த்தைகள் அவசியமில்லை என்பதாகும். சில மனிதர்கள் நாம் சொல்லும் உண்மையை புரிந்து கொள்ள தயாராக இருப்பார்கள். சிலர் நாம் அமைதியாக இருந்தாலும் நம் மனதை உணர்வார்கள். ஆனால் இன்னும் சிலர் நாம் எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் தங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். அப்படிப்பட்ட இடங்களில் தொடர்ந்து பேசுவது பிரச்சனையை தீர்க்காது, மாறாக நம்முடைய மதிப்பை குறைத்துவிடும். அதனால் மனம் என்பது பேசத் தெரியாதவர்களின் பலவீனம் அல்ல, எப்போது பேச வேண்டும், எப்போது விலக வேண்டும் என்பதை அறிந்தவர்களின் அறிவு. பல நேரங்களில் மனிதர்கள் உண்மையை அறிய பேசுவதில்லை, நம்மை சோர்வடைய செய்யவே பேசுகிறார்கள். அவர்கள் கேள்வி கேட்பது புரிந்து கொள்ள அல்ல, நம்மை குற்றவாளியாக உணரச் செய்ய. அவர்கள் விவாதம் செய்வது தீர்வு காண அல்ல, நம்முடைய மன அமைதியை குலைக்க. அப்படிப்பட்டவர்களிடம் நீண்ட விளக்கங்கள் கொடுப்பது தீக்கு எண்ணெய் ஊற்றுவது போன்றது. நீ ஒரு வார்த்தை சொன்னால் அவர்கள் 2 வார்த்தை சொல்வார்கள். நீ உன் உண்மையை கூறினால் அவர்கள் அதை திரித்து பயன்படுத்துவார்கள். நீ அமைதியை காப்பாற்ற முயன்றால் அதை பலவீனம் என்று புரிந்து கொள்வார்கள். ஆனால் அதே மனிதர்களுக்கு நீ மனமாக விலகினால் அவர்கள் எதிர்பார்த்த அதிகாரம் உடைந்துவிடும். ஏனெனில் பலர் நம்மை கோபப்படுத்தி நம்மிடம் இருந்து ஒரு பதில் வாங்கிதான் தங்கள் முக்கியத்துவத்தை உணர்கிறார்கள். மனம் என்பது ஒப்புக்கொள்வது அல்ல. பலர் இதையே தவறாக நினைக்கிறார்கள். பேசாமல் இருப்பதே பயம் என்று கருதுகிறார்கள். உண்மையில் சில சமயம் மனம்தான் நீ இவ்வளவு முக்கியமானவன் இல்லை, என் அமைதியை உனக்காக இழக்க மாட்டேன் என்று சொல்லும் உயர்ந்த பதில். நீ ஒவ்வொரு அவமதிப்புக்கும் பதில் சொல்லத் தொடங்கினால் உன் நேரமும் ஆற்றலும் சிறிய மனிதர்களின் கைகளில் சிக்கிவிடும். ஆனால் நீ எந்த விஷயத்திற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று தேர்வு செய்ய தொடங்கினால் அங்கேயே உன் உள்ளத்தில் ஒரு வலிமை உருவாகும். அது வெளிப்புற சண்டையில் கிடைக்கும் வெற்றி அல்ல, உள்ளத்தின் கட்டுப்பாட்டில் கிடைக்கும் வெற்றி. மனம் சில நேரங்களில் வார்த்தைகளை விட அதிகம் காயப்படுத்தும். ஏனெனில் கோபத்தில் சொன்ன பதிலை மக்கள் மறந்துவிடலாம், ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த இடத்தில் நீ அமைதியாக விலகிய தருணத்தை மறக்க மாட்டார்கள். அது அவர்களுக்கு அவர்களின் எல்லையை காட்டும். எவருக்கும் விளக்கம் கொடுத்து தெரியாத மனிதன் தன் மதிப்பை அறிவான் என்ற எண்ணம் உருவாகும். இந்த வகை மனம் ஓட்டம் அல்ல, அது ஒரு தேர்வு. தாழ்ந்த விவாதத்தில் இறங்க மறுக்கும் உயர்ந்த மனநிலை. அவமதிப்பை சுமந்து கொண்டு நின்று சிரிக்கும் நிலை அல்ல, அவமதிப்பை பார்த்தவுடனே தன் மனமைதியை பாதுகாக்கும் தெளிவு. எப்போது பேசுவது வலிமை, எப்போது மனமாக இருப்பது வலிமை என்பதை அறிந்தவனே உண்மையில் தன்னை காக்க தெரிந்தவன். உன் மதிப்பை உணராதவர்களுக்கு உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை என்பதன் உண்மை எல்லாரிடமும் அங்கீகாரம் வாங்கிக் கொண்டே வாழ முடியாது என்பதில் இருக்கிறது. இந்த உலகத்தில் சிலர் உன்னை புரிந்து கொள்வார்கள், சிலர் தவறாக மதிப்பார்கள், இன்னும் சிலர் நீ என்ன செய்தாலும் உன் அருமையை ஏற்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களின் முன் நின்று உன் நல்ல மனதை, உன் திறமையை, உன் உண்மையை, உன் நம்பிக்கையை மீண்டும் மீண்டும் நிரூபிக்க முயற்சிப்பது உன் சக்தியை தவறான இடத்தில் செலவழிப்பதாகும். ஏனெனில் உண்மையை பார்க்க விரும்பாத கண்களுக்கு
சான்றுகள் காட்டினாலும் பயனில்லை. மதிக்க தயாராக இல்லாத மனதில் நீ எவ்வளவு உயரமாக நின்றாலும் அவர்கள் உன்னை தங்கள் எண்ணத்தின் அளவில்தான் பார்க்கப் போகிறார்கள். மிகவும் பலர் வாழ்க்கையில் சோர்வடைவதற்கு காரணம் வேலை அதிகம் என்பதல்ல, தங்களை புரியாதவர்களிடம் தங்களை நிரூபிக்க முயல்வதுதான். ஒருவர் நீ எதுவும் இல்லை என்று சொன்னால் அதை தவறாக நிரூபிக்க பலர் தங்கள் அமைதியை இழக்கிறார்கள். ஒருவர் நம்மை குறைத்து மதித்தால் அவருக்கு நம்முடைய மதிப்பை காட்டி புரிய வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இந்த முயற்சி பெரும்பாலும் முடிவில்லாத ஓட்டமாக மாறிவிடுகிறது. இன்று ஒருவரிடம் உன் நேர்மையை நிரூபிக்க வேண்டும், நாளை இன்னொருவரிடம் உன் திறமையை நிரூபிக்க வேண்டும், மறுநாள் மற்றொருவரிடம் உன் நல்ல மனதை நிரூபிக்க வேண்டும். இப்படியாக சென்றால் நீ வாழ்வது உன் உண்மைக்காக அல்ல, பிறரின் சந்தேகங்களுக்கு பதில் சொல்லவே. இது அகம்பாவம் அல்ல, எனக்கு யாரும் தேவையில்லை என்று சொல்லும் கம்பீரம் அல்ல. மாறாக யாருடைய தவறான பார்வையும் என் உண்மையான மதிப்பை குறைக்க முடியாது என்ற உள்ளுணர்வு. தன்னை அறிந்த மனிதன் எல்லாரிடமும் விளக்கம் கொடுக்க மாட்டான். அவன் எங்கே பேச வேண்டும், எங்கே அமைதியாக இருக்க வேண்டும், எங்கே விலக வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வான். ஏனெனில் அவன் புரிந்திருக்கிறான், வாழ்க்கையின் எல்லா கதவுகளையும் தட்ட வேண்டியதில்லை, திறக்க தயாரான கதவுகளே போதும். இதேபோல் எல்லாராலும் மதிக்கப்பட வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. உண்மையாக பார்க்க தெரிந்த சிலரால் மதிக்கப்படுவது போதும். உன்னை நிரூபிக்க வேண்டாம் என்பதன் பொருள் சோம்பேறியாக இரு என்பதல்ல, உன் வளர்ச்சியை நிறுத்து என்பதும் அல்ல. நீ உன்னை மேம்படுத்த வேண்டும், உன் திறமையை வளர்க்க வேண்டும், உன் வாழ்க்கையை உயர்த்த வேண்டும். ஆனால் அது யாரையாவது வெல்லவோ யாருக்காவது காட்டவோ அல்ல, உன் வாழ்க்கை உன் கையில் நல்ல வடிவம் பெற வேண்டும் என்பதற்காக. பிறரின் பார்வையை மாற்றுவதற்காக வாழும் மனிதன் ஒருபோதும் சாந்தமாக இருக்க முடியாது. ஆனால் தன் உள்ளத்தின் தராசில் தன்னை அளக்கும் மனிதன் வெளிப்புற பாராட்டில்லாமல் கூட உறுதியாக நிற்பான். சிலர் உன் மனத்தை பலவீனம் என்று நினைப்பார்கள், சிலர் உன் பணிவை திறமையின்மை என்று நினைப்பார்கள், சிலர் உன் பொறுமையை பயம் என்று தவறாக புரிந்து கொள்வார்கள். அதனால் நீ ஒவ்வொருவரிடமும் சென்று உன் உண்மையான முகத்தை விளக்கிக் கொண்டே இருக்க வேண்டுமா? இல்லை. காலம் பல சமயம் பேசாத உண்மைகளுக்கே சாட்சி தரும். உன் நடத்தை, உன் ஒழுக்கம், உன் உழைப்பு, உன் நிலைத்தன்மை இவையே உன் மதிப்பை காட்டும். வார்த்தைகளால் கட்டாயப்படுத்தி வாங்கும் மரியாதை நிலைக்காது, வாழ்வால் காட்டப்படும் மதிப்பு மட்டும் நிலைக்கும். உன்னை உணராதவர்களின் முன் நிற்கும் நேரத்தை குறைத்து உன் பாதையை உறுதியாக நடக்கத் தொடங்கும் நேரத்தில் தான் உண்மையான சுயமரியாதை உருவாகிறது. தூரம் வைப்பது பலவீனம் அல்ல, அது புத்திசாலித்தனம் என்பதன் ஆழ்மான அர்த்தம் எல்லோரையும் வாழ்க்கையில் அருகில் வைத்திருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை என்பதில்தான் இருக்கிறது. பலர் விலகுவது தோல்வி, தொடர்ந்து பொறுத்துக் கொள்வதே உறவின் வலிமை, அனைவரையும் சமாளிக்க தெரிந்தால்தான் பெரிய மனசு என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் ஒவ்வொரு மனிதனும் தன் மன அமைதி, சுயமரியாதை, நேரம், ஆற்றல் ஆகியவற்றை எங்கு செலவிட வேண்டும் என்று தேர்வு செய்ய தெரிந்திருக்க வேண்டும். காயப்படுத்தும் இடத்தில் தொடர்ந்து நின்று கொண்டிருப்பது துணிச்சல் அல்ல, அதிலிருந்து விலகி தன்னை காப்பதுதான் அறிவு. அதனால்தான் தூரம் வைப்பது ஒரு உணர்ச்சி பதில் மட்டுமல்ல, ஒரு தெளிவான வாழ்க்கை தீர்மானம். சில உறவுகள் நம்மை வளர்க்கும், சில மனிதர்கள் நம்மை ஊக்குவிப்பார்கள், சில இடங்கள் நமக்குள் நம்பிக்கையை ஏற்படுத்தும். ஆனால் இன்னும் சிலர் மெதுவாக நம்முடைய ஒளியை குறைத்து விடுவார்கள். அவர்கள் எப்போதும் இகழ்ந்து பேசலாம், நம்முடைய நல்லதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம், நம் உணர்வுகளை மதிக்காமல் நடந்து கொள்ளலாம், நம் எல்லைகளை மீறலாம். அப்படிப்பட்டவர்களுடன் தொடர்ந்து இருந்தால் நாம் முதலில் இழப்பது சந்தோஷம் அல்ல, நம்மை பற்றிய நல்ல எண்ணமே. ஒரு நாள் நாம் நம்மையே சந்தேகிக்கத் தொடங்குவோம். நான் தவறா? நான் போதாதவனா? நான் இன்னும் கொஞ்சம் மாறினால் இவர்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்களா என்று உள்ளமுடைந்து கேட்கத் தொடங்கும். இங்கேயே தூரம் வைப்பது தேவைப்படுகிறது. தூரம் வைப்பது என்பது சண்டை போட்டு பகை வளர்ப்பது அல்ல, எல்லோரிடமும் கோபம் கொண்டு உறவுகளை உடைப்பதும் அல்ல. அது அமைதியாக ஒரு வரம்பை அமைப்பது. இந்த இடம் எனக்கு நல்லதல்ல, இந்த நடத்தை எனக்கு ஏற்றதல்ல, இந்த மனிதரின் வார்த்தைகள் என் மன அமைதியை கெடுக்கின்றன என்று உணர்ந்து அங்கிருந்து கொஞ்சம் விலகி நிற்பது. சில சமயம் அந்த தூரம் உடல் ரீதியாக இருக்கலாம், சில சமயம் உணர்ச்சியில் இருக்கலாம், சில சமயம் பேசும் அளவை குறைப்பதாக இருக்கலாம். எல்லாருக்கும் முழு அணுகலை கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. வாழ்க்கையில் சில கதவுகள் திறந்திருக்கும், சில கதவுகள் பாதியாக மட்டுமே திறக்கப்பட வேண்டும். புத்திசாலித்தனம் என்னவென்றால் யாருடன் அருகில் இருக்க வேண்டும், யாருடன் வரம்புடன் இருக்க வேண்டும், யாரிடமிருந்து முழுவதுமாக விலக வேண்டும் என்பதை அறிதல். இதை அறியாதவன் நல்லவனாக இருக்கலாம், ஆனால் காயப்படுத்தப்படுவதும் அதிகமாக இருக்கும்.
இதை அறிந்தவன் சிலருக்கு கடினமாக தோன்றலாம், ஆனால் உள்ளத்தில் அமைதியாக இருப்பான். தூரம் வைப்பது பலவீனம் அல்ல, ஏனெனில் அது பயத்தில் எடுக்கப்படும் முடிவு அல்ல, தன்னை காக்க எடுக்கப்படும் முடிவு. எல்லோரையும் பிடித்துக்கொள்ள முயலும் மனிதன் சோர்ந்து போகிறான். யாரை விட வேண்டும் என்று தெரிந்த மனிதன் மட்டுமே தெளிவாக வாழ்கிறான். சிலரை இழப்பது வாழ்க்கையில் இழப்பு அல்ல, சில சமயம் அது நம்மை மீண்டும் நமக்கே திருப்பிக் கொடுக்கும் பெரிய பாதுகாப்பாக மாறுகிறது. உன் நேரம், உன் உழைப்பு, உன் மன அமைதி, இவையெல்லாம் விலைமதிப்பற்றவை என்பதன் பொருள் வாழ்க்கையில் இழந்த பிறகு திரும்ப முழுமையாக பெற முடியாத 3 பெரும் செல்வங்கள் இவையே என்பதாகும். பலர் பணத்தை மட்டுமே செல்வம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் பணம் இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம். ஒரு வாய்ப்பு தவறினால் மற்றொரு வாய்ப்பு வரலாம். ஆனால் வீணாக போன நேரம் திரும்ப வராது. மதிப்பில்லாத இடங்களில் சிந்தி சிதைந்த மன அமைதி எளிதில் சரியாகாது. உணர்வு இல்லாதவர்களுக்காக வீணான உழைப்பு உள்ளத்தில் ஆழமான சோர்வை விட்டு செல்லும். அதனால் இந்த 3ஐயும் காக்கத் தெரிந்தவன் வாழ்க்கையை காக்கத் தெரிந்தவன். நேரம் என்பது வெறும் மணி, நிமிடம், நாள் அல்ல, அது உன் உயிரின் துண்டுகள். நீ யாருடன் செலவிடுகிறாய், எந்த விஷயத்திற்காக உழைக்கிறாய், எந்த நினைவுகளுக்காக இரவு விழித்திருக்கிறாய், எதற்காக உன் மனதை கவலைப்படுத்துகிறாய், இவை அனைத்தும் உன் வாழ்க்கையை உருவாக்குகின்றன. ஆனால் பலர் தங்கள் நேரத்தை தவறான மனிதர்களிடம் நிரூபிக்க, பதில் இல்லாத உறவுகளில் காத்திருக்க, மதிப்பில்லாத விவாதங்களில் சிக்கிக்கொள்ள, தேவையற்ற ஒப்பீடுகளில் எரிய விடுகிறார்கள். வாழ்க்கை நகர்ந்து விட்டது என்று உணரும் போது அவர்கள் இழந்தது ஒரு சில நாட்கள் அல்ல, தங்களின் வாழ்வின் மதிப்புள்ள பகுதிகள். உழைப்பு என்பது உடல் சோர்வை மட்டும் குறிக்கவில்லை. நீ ஒருவர் மீது காட்டும் அக்கறை, ஒரு செயலை சிறப்பாக முடிக்கச் செலுத்தும் கவனம், ஒரு உறவை காப்பாற்ற போடும் முயற்சி, உன் கனவுக்காக இரவுகளை விட்டுக் கொடுக்கும் கட்டுப்பாடு, இவை அனைத்தும் உழைப்பே. இந்த உழைப்பை மதிக்காத இடத்தில் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பது தண்ணீர் இல்லாத நிலத்தில் விதை விதைப்பது போல். வெளியில் நீ முயற்சி செய்கிறாய் என்று தோன்றும், ஆனால் உள்ளத்தில் வெறுமை மட்டும் அதிகரிக்கும். உன் உழைப்பை யார் பயன்படுத்திக் கொள்கிறார்கள், யார் மதிக்கிறார்கள், யார் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளாதவன் ஒரு நாள் சோர்வால் உடைந்து போகிறான். மன அமைதி இந்த 3லும் மிக நுணுக்கமான செல்வம். அது உடைந்துவிட்டால் வாழ்க்கையின் எல்லா நல்ல விஷயங்களும் சுவை இழந்து போகும். நல்ல வேலை இருந்தாலும் மன அமைதி இல்லையெனில் அமைதி இல்லை. நல்ல உறவுகள் இருந்தாலும் உள்ளம் பதட்டத்தில் இருந்தால் சந்தோஷம் நிலைக்காது. மன அமைதியை கெடுப்பவர்கள் எப்போதும் பெரிய எதிரிகளாகவே வரமாட்டார்கள். சில நேரங்களில் நெருக்கமானவர்களின் வார்த்தைகள், மீண்டும் மீண்டும் நடக்கும் அவமதிப்புகள், மதிக்கப்படாத உணர்வுகள், முடிவில்லாத விளக்கங்கள், இவையே மனதை மெதுவாக சிதைக்கின்றன. அதனால் யார் உன் அமைதியை குலைக்கிறார்கள் என்பதை கவனிக்க தெரிந்திருக்க வேண்டும். தன்னை மதிக்கும் மனிதன் எதற்கும் சொல்ல மாட்டான். எல்லோருக்காகவும் தன் நேரத்தை உடைக்க மாட்டான். எல்லா இடங்களிலும் தன் உழைப்பை வீணாக்க மாட்டான். தன் மன அமைதியை கெடுக்கும் மனிதர்களுக்கு முடிவில்லா அணுகலை தரமாட்டான். ஏனெனில் அவன் புரிந்திருக்கிறான், வாழ்க்கையை உயர்த்துவது அதிகம் வைத்திருப்பதால் அல்ல, விலை மதிப்புள்ளதை சரியான இடத்தில் பாதுகாப்பதால் என்பதை. நேரத்தை காக்கும் மனிதன் முன்னேறுவான். உழைப்பை காக்கும் மனிதன் வளர்வான். மன அமைதியை காக்கும் மனிதன் மட்டுமே உண்மையாக வாழ்வான். மரியாதை கேட்டு பெறுவது அல்ல, நடத்தை மூலம் கட்டாயப்படுத்தி பெறுவது என்பதன் உண்மை. மனிதர்கள் நம் வார்த்தைகளை விட நம் நிலைப்பாட்டை அதிகமாக மதிக்கிறார்கள் என்பதில் இருக்கிறது. யாரிடமும் சென்று என்னை மதியுங்கள் என்று சொல்லலாம், நான் நல்லவன் என்று விளக்கலாம், நான் உங்களுக்காக இவ்வளவு செய்தேன் என்று நினைவூட்டலாம். ஆனால் இவையெல்லாம் சில நிமிடங்கள் கேட்கப்படும் கோரிக்கைகள் மட்டுமே. உண்மையான மரியாதை ஒருவர் நம்மை எப்படி நடத்த வேண்டும் என்பதை நாமே நம் நடத்தை மூலம் காட்டும்போது தான் உருவாகிறது. நாம் எதை பொறுத்துக் கொள்கிறோம், எதற்கு இல்லை என்று சொல்கிறோம், எங்கு விலகுகிறோம், எங்கு உறுதியாக நிற்கிறோம் என்பவையே மற்றவர்களுக்கு நம்முடைய மதிப்பின் எல்லையை கற்றுக் கொடுக்கின்றன. பலர் மரியாதை என்பது பிறர் மனதில் தானாக வந்துவிடும் உணர்வு என்று நினைக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கையில் அது பல நேரங்களில் அப்படி இல்லை. மனிதர்கள் பெரும்பாலும் தங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்ட அளவுக்கே நடந்து கொள்கிறார்கள். நீ எவ்வளவு தாழ்த்தி பேசினாலும், எவ்வளவு அவமதிப்பை சுமந்தாலும், எவ்வளவு பயன்படுத்திக் கொண்டாலும் நீ அமைதியாக இருந்தால் பலர் அதை உன் நல்ல மனம் என்று அல்ல, உன் எல்லையின்மை என்று புரிந்து கொள்வார்கள். இங்கேயே மரியாதை குறைகிறது. ஏனெனில் உன் மதிப்பை முதலில் காக்க வேண்டியது நீயே. தன் வரம்புகளை காக்காத மனிதனை உலகம் நீண்ட நாட்கள் மதிக்காது. நடத்தை மூலம் மரியாதையை கட்டாயப்படுத்துவது என்றால் அகம்பாவமாக இரு என்பதல்ல. குரல் உயர்த்து அனைவரையும் காயப்படுத்து, உன்னை பெரியவன் போல காட்டிக்கொள் என்பதும் அல்ல. மாறாக அமைதியாகவும் தெளிவாகவும் உன் நிலைப்பாட்டை வாழ்ந்து காட்டு என்பதே. யாராவது தவறாக நடந்தால் உடனே அதை ஏற்றுக்கொள்ளாமல் நிற்பது,
யாராவது தொடர்ந்து அவமதித்தால் அங்கிருந்து விலகுவது, யாராவது உன் நேரத்தை வீணாக்கினால் வரம்பு வைப்பது, யாராவது உன் நன்மையை பலவீனம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த அணுகலை குறைப்பது. இவை கோபத்தின் செயல்கள் அல்ல, சுயமரியாதையின் செயல்கள். இவற்றை கண்ட பிறகே மக்கள் இவரை எப்படியும் நடத்த முடியாது என்று உணரத் தொடங்குவார்கள். ஒருவரின் உடை, பணம், பதவி, புகழ் இவையால் தற்காலிக கவனம் கிடைக்கலாம். ஆனால் நிலையான மரியாதை கிடைப்பது அவரின் ஒழுக்கத்தால், சொன்னதை காப்பதால, தன்னை குறைக்காத நிலைப்பாட்டால், எல்லை மீறுவோருக்கு இடமளிக்காத தெளிவால். நீ உன்னை மதிக்காமல் விட்டால் உன்னை மதிக்க பிறரிடமிருந்து எதிர்பார்ப்பது பயனற்றது. தன்னை சிறியவனாக நடத்திக் கொள்கிறவன் பெரிய மரியாதையை பெற முடியாது. தன்னை அமைதியாக உயரத்தில் வைத்துக் கொள்கிறவன் பேசாமல் கூட மதிப்பை உருவாக்குகிறான். மரியாதை என்பது சில நேரங்களில் நம் சாதனைகளால் வராது, நம் ஒழுங்கால் வரும். சிலர் உன் திறமை முதலில் காண மாட்டார்கள். ஆனால் நீ எவ்வளவு நிலைத்த மனிதன், எவ்வளவு வரம்பு தெரிந்தவன், எவ்வளவு தன்னை காக்கத் தெரிந்தவன் என்பதை பார்த்து உன்னை அணுகும் முறையே மாற்றுவார்கள். ஆனால் மரியாதை என்பது கேட்டு வாங்கும் பரிசு அல்ல. தன் நடத்தை, தன் குணம், தன் எல்லைகள், தன் நிலைப்பாடு ஆகியவற்றால் மற்றவர்களின் மனதில் உருவாகும் கட்டாயமான அங்கீகாரம். உன்னை இகழ்ந்தவர்களை பதிலால் அல்ல, முன்னேற்றத்தால் வெல் என்பதன் பொருள் ஒவ்வொரு அவமதிப்பிற்கும் வார்த்தையால் பழி வாங்குவது உண்மையான வெற்றி அல்ல என்பதாகும். யாராவது உன்னை குறைத்து மதித்தால், உன் திறமையை கேலி செய்தால், உன் கனவுகளை சிறுமைப்படுத்தினால் உடனே கோபம் வருவது இயல்பு. அந்த கோபத்தில் பலர் சண்டை போட விரும்புகிறார்கள், தங்களை நிரூபிக்க உடனடி பதில் சொல்ல விரும்புகிறார்கள், காயப்படுத்தியவர்களை காயப்படுத்தி சமன் செய்ய நினைக்கிறார்கள். ஆனால் இவை பெரும்பாலும் ஒரு கணத்தின் திருப்தி மட்டுமே தரும். உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்துவது அதல்ல. உன்னை இகழ்ந்தவர்களுக்கு மிக கடினமான பதில் நீ உடைந்து போகவில்லை, மாறாக இன்னும் உயர்ந்தாய் என்பதை காட்டுவதுதான். இகழ்ச்சி என்பது பல நேரங்களில் நம்மை நிறுத்துவதற்காக வரும். சிலர் நம் பலவீனத்தை பார்க்க சோதிப்பார்கள், சிலர் நம்முடைய நம்பிக்கையை உடைக்கவே பேசுவார்கள், சிலர் நம் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்டு குறைத்து பேசுவார்கள். இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு நாம் உடனே பதில் சொல்ல ஆரம்பித்தால் நம் கவனம் அவர்களிடம் சென்றுவிடும், நம் இலக்கு மறந்து போகும், நம் ஆற்றல் முன்னேறுவதற்கு பதிலாக விவாதத்தில் வீணாகும். இதுவே அவர்கள் எதிர்பார்ப்பது. அதனால் புத்திசாலி மனிதன் அவமதிப்பை எரிபொருளாக மாற்றிக்கொள்கிறான். காயப்படுத்திய வார்த்தைகளை மனதில் வைத்துக் கொண்டு அழுவதில்லை, அதையே முன்னேற்றத்தின் காரணமாக மாற்றுகிறான். முன்னேற்றம் என்பது பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல, அது உன் திறமையை வளர்த்துக் கொள்வது, உன் ஒழுக்கத்தை கூர்மையாக்குவது, உன் மனவலிமையை பெருக்குவது, உன் வாழ்க்கையை ஒழுங்காக அமைப்பது, உன்னை நம்பாதவர்களுக்கும் மறுக்க முடியாத அளவுக்கு உயர்வது. இன்று உன்னை அலட்சியம் செய்தவர்கள் நாளை உன் நிலைத்தன்மையை பார்த்து அமைதியாகி போக வேண்டும். இன்று உன்னை கேலி செய்தவர்கள் நாளை உன் சாதனையை பார்த்து தங்கள் தீர்ப்பை சந்தேகிக்க வேண்டும். இந்த மாற்றம் வார்த்தைகளால் வராது, உழைப்பால் வரும். அதனால்தான் முன்னேற்றம் மிக வலிமையான பதிலாகிறது. பதிலால் வெல்ல முயன்றால் நீ அவர்களின் நிலைக்கு இறங்கிவிடுகிறாய். அவர்களின் கோபம், அவர்களின் சிறுமை, அவர்களின் குறுகிய மனநிலை ஆகியவற்றிலேயே நீ சிக்கிக் கொள்கிறாய். ஆனால் முன்னேற்றத்தால் வென்றால் நீ உன் நிலையை உயர்த்திக் கொள்கிறாய். அப்போது உன் கவனம் பழிவாங்குதலில் இல்லை, உன் வாழ்க்கையை மேம்படுத்துவதில் இருக்கும். இது வெளிப்புற வெற்றியையும் தரும், உள்ளத்தில் அமைதியையும் தரும். யாரையும் தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஓடும் மனிதன் சோர்வடைவான். ஆனால் தன்னை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் ஓடும் மனிதன் வளர்வான். உன்னை இகழ்ந்தவர்கள் ஒரு நாள் வருந்த வேண்டுமென்றால் அவர்களிடம் சென்று கத்த வேண்டியதில்லை. உன்னை நிராகரித்த இடத்தில் நின்று கெஞ்ச வேண்டியதில்லை. உன் நேரத்தை உன் வளர்ச்சிக்காக செலவு செய். உன் வேதனையை ஒழுக்கமாக மாற்று. உன் கோபத்தை உழைப்பாக மாற்று. உன் கண்ணீரை திறமையாக மாற்று. ஒரு நாள் நீ உன் உயரத்தில் நின்றபோது அவர்கள் சொன்ன வார்த்தைகள் சிறியதாகிவிடும். ஆனால் நீ செய்த முன்னேற்றம் பெரிய சாட்சியாக நிற்கும். எல்லோரையும் பிடிக்க முயல்பவன் தன் மதிப்பை இழக்கிறான் என்பதன் உண்மை. மனிதன் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஆசையில் தன்னுடைய இயல்பையே மெதுவாக இழந்து விடுகிறான் என்பதில்தான் இருக்கிறது. பிறர் என்ன நினைப்பார்கள், யாருக்கு பிடிக்கும், யாருக்கு பிடிக்காது, எப்படி நடந்தால் எல்லோரும் பாராட்டுவார்கள் என்ற எண்ணத்தில் வாழும் மனிதன் ஒரு நாள் தன் உண்மையான குரலை மறந்து விடுகிறான். அவன் பேசும் வார்த்தை கூட உள்ளத்தில் இருந்து வராது, மற்றவர்களுக்கு ஏற்றபடி வடிவமைக்கப்பட்டதாக மாறிவிடும். இதுவே தன் மதிப்பை இழக்கும் முதல் கட்டம். ஏனெனில் தன்னை உண்மையாக மதிக்கும் மனிதன் அனைவராலும் விரும்பப்படுவதை காட்டிலும் தன் உண்மையை காப்பாற்றுவதற்கே முக்கியத்துவம் தருவான். எல்லோரையும் பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஆரம்பத்தில் நல்ல குணமாக தோன்றும். பணிவாக இரு, யாரையும் புண்படுத்தாதே,
எல்லாருடனும் நன்றாக பழகு, யாருக்கும் இல்லை என்று சொல்லாதே என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் இந்த பழக்கம் வரம்பை மீறும் போது அது மனிதனை பலவீனமாக்குகிறது. யாராவது ஏதாவது கேட்டால் உடனே சம்மதிக்கத் தொடங்குவான். தன்னால் முடியாவிட்டாலும் சிரித்துக்கொண்டே ஏற்றுக்கொள்வான். உள்ளத்தில் விருப்பமில்லை என்றாலும் வெளியில் ஒத்துக்கொள்வான். தன் கருத்து வேறுபட்டாலும் அதை வெளிப்படுத்த மாட்டான். ஏன்? யாராவது தன்னை தவறாக நினைத்துவிடக் கூடாது என்பதற்காக. இந்த பயம் அவனை மெதுவாக ஒரு முகமூடி வாழ்க்கைக்குள் தள்ளுகிறது. அனைவரையும் மகிழ்விக்க முயல்பவன் பெரும்பாலும் அதிகம் கொடுத்து குறைவாக பெறுகிறான். அவன் நேரத்தை எல்லோருக்கும் கொடுப்பான், தனது அமைதியை விட்டுக் கொடுப்பான், தன் விருப்பங்களை ஒதுக்குவான், தன் உணர்வுகளை அடக்கிக் கொள்வான். ஆனால் பல நேரங்களில் மக்கள் அதற்கு நன்றி சொல்வதில்லை, அதை இயல்பாக எடுத்துக்கொள்வார்கள், இன்னும் அதிகம் எதிர்பார்க்க தொடங்குவார்கள். ஏனெனில் நீ எல்லா நேரமும் கிடைக்கிறாய் என்றால் உன் அருமையை அவர்கள் உணரமாட்டார்கள். நீ எல்லோருக்கும் ஏற்றவனாக இருக்க முயன்றால் பலர் உன்னை தங்களுக்கு சாதகமானவனாகவே பார்க்கத் தொடங்குவார்கள். அங்கே உன் தனித்துவம் மறைந்து உன் மதிப்பு சாதாரணமாகி விடுகிறது. தன் மதிப்பை காக்கும் மனிதன் எல்லோரிடமும் நல்லவனாக இருக்கலாம், ஆனால் எல்லோரையும் திருப்திப்படுத்த முயல மாட்டான். அவன் இல்லை என்று சொல்லத் தெரிந்திருப்பான். அவன் ஒத்துக்கொள்ளாத விஷயத்தில் அமைதியாக வேறு நிலைப்பாட்டில் நிற்பான். சிலர் தன்னை பிடிக்காமல் போகலாம் என்பதையும் ஏற்றுக்கொள்வான். இதுவே உள்ளத்தின் முதிர்ச்சி. ஏனெனில் உண்மையான வாழ்க்கை என்பது எல்லோரிடமும் கைதட்டல் வாங்குவது அல்ல, தன் மனசாட்சியுடன் அமைதியாக நிற்பது. உன்னை அறிந்தவர்கள் உன்னை புரிந்து கொள்வார்கள். உன்னை புரிந்து கொள்ள விருப்பமில்லாதவர்கள் நீ எவ்வளவு மாறினாலும் முழுமையாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அனைவராலும் விரும்பப்பட வேண்டும் என்ற ஆசை மனிதனை பல திசைகளில் இழுத்துச் செல்லும். ஒருவருக்காக ஒரு முகம், இன்னொருவருக்காக இன்னொரு முகம், ஒரு இடத்தில் ஒரு குரல், மற்றொரு இடத்தில் வேறு குரல் என்று மாறிக்கொண்டே இருக்க வேண்டி வரும். இப்படி பல முகங்களுடன் வாழும் மனிதன் கடைசியில் தானே யார் என்று தெரியாமல் போகிறான். ஆனால் தன் மதிப்பை உணரும் மனிதன் எல்லோருக்கும் ஒரே மாதிரி தெரிய வேண்டும் என்று முயல மாட்டான். அவன் உண்மையாக இருப்பான். சிலர் விலகலாம், சிலர் விமர்சிக்கலாம், சிலர் தவறாக புரிந்து கொள்ளலாம். இருந்தாலும் அவன் தன் உள்ளத்தை விற்று கொடுக்க மாட்டான். ஏனெனில் அனைவராலும் விரும்பப்படுவது ஒரு பாதுகாப்பு போல தோன்றலாம், ஆனால் தன்னை இழக்காமல் இருப்பதுதான் உண்மையான பாதுகாப்பு. நீ மாறும்போது உன்னை அலட்சியம் செய்தவர்கள் தான் வருந்துவார்கள் என்பதன் ஆழமான உண்மை. மனிதர்கள் பல நேரங்களில் ஒருவரின் மதிப்பை அவர் இருக்கும்போது உணரமாட்டார்கள். அவர் மாறிய பிறகோ, விலகிய பிறகோ, உயர்ந்த பிறகோ தான் உணர்கிறார்கள் என்பதில் தான் இருக்கிறது. நாம் எப்போதும் கிடைத்துக்கொண்டே இருந்தால் நம் அன்பு, நம் பொறுமை, நம் நேரம், நம் அர்ப்பணிப்பு இவையெல்லாம் பலருக்கு சாதாரணமாக தோன்றிவிடும். நாம் எவ்வளவு கொடுத்தோம், எவ்வளவு தாங்கினோம், எவ்வளவு உண்மையாக இருந்தோம் என்பதை கூட அவர்கள் பெரிதாக எண்ணமாட்டார்கள். ஏனெனில் தொடர்ந்து கிடைக்கும் ஒன்றின் அருமையை மனித மனம் அடிக்கடி தாமதமாகத்தான் உணர்கிறது. ஆனால் ஒரு நாள் நாம் மாறத் தொடங்கினால் அவர்கள் பழகியிருந்த அந்த எளிய அணுகல் திடீரென இல்லாமல் போகும். அங்கேயே அவர்கள் இழந்ததை உணர ஆரம்பிப்பார்கள். மாற்றம் என்றால் கோபமாக மாறுவதல்ல, காயப்படுத்தியவர்களை திருப்பி காயப்படுத்துவதல்ல. மாறாக முன்பு போல் எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளாத நிலைக்கு வருவது, முன்பு போல் எவருக்காகவும் தன் நேரத்தை வீணாக்காத நிலைக்கு வருவது, முன்பு போல் மதிப்பில்லாத இடத்தில் நின்று கொண்டு அன்பு கேட்காத நிலைக்கு வருவது. இந்த மாற்றம் வெளியில் சிறியதாக தோன்றலாம், ஆனால் அதன் தாக்கம் பெரியது. முன்பு எப்போதும் கிடைத்திருந்த மனிதன் தன் மதிப்பை அறிந்து வரம்பு வைத்துக் கொண்டால் அவனை அலட்சியம் செய்தவர்களுக்கு அது எதிர்பாராத அதிர்ச்சியாக இருக்கும். ஏனெனில் அவர்கள் நினைத்தது இவன் எப்போதும் இங்கேயே இருப்பான் என்பதுதான். ஆனால் அந்த நிச்சயமே உடைந்துவிட்டால் அவர்களின் உள்ளத்தில் வருத்தம் தொடங்கும். பலர் மாற்றத்தை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். நான் நல்லவனாக இருந்தேன், அதனால்தான் என்னை மதிக்கவில்லை, இனி நான் கடினமாகிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையான மாற்றம் கடுமை அல்ல, தெளிவு. அது அன்பை நிறுத்துவது அல்ல, அன்பை சரியான இடத்தில் செலுத்துவது. அது மனிதர்களை வெறுப்பதல்ல, யாருக்கு எவ்வளவு இடம் தர வேண்டும் என்பதை அறிவது. அது உலகத்திலிருந்து மூடிக்கொள்வதல்ல, தன் மதிப்பை குறைக்கும் இடங்களில் இருந்து தன்னை பாதுகாப்பது. இப்படிப்பட்ட மாற்றம் ஏற்பட்ட பிறகு உன்னை அலட்சியம் செய்தவர்கள் பழைய உன்னை தேடத் தொடங்குவார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் இழந்தது ஒரு மனிதரை மட்டுமல்ல, தங்களை எந்த நிபந்தனையும் இல்லாமல் மதித்த, காத்த, பொறுத்த ஒருவரை. நீ வளர ஆரம்பித்தால் உன் அமைதி மாறும், உன் பார்வை மாறும், உன் எல்லைகள் மாறும். முன்பு பதில் சொல்லிய இடத்தில் நீ மனமாக இருப்பாய், முன்பு காயப்பட்ட இடத்தில் நீ விலகி நிற்பாய்.
முன்பு உன்னை நிரூபிக்க முயன்ற இடத்தில் நீ உன் வாழ்க்கையை அமைதியாக கட்டியெழுப்புவாய். இந்த மாற்றம் உன்னை பலமாக்கும், அதே நேரத்தில் உன்னை சாதாரணமாக எடுத்துக்கொண்டவர்களை சிந்திக்க வைக்கும். அவர்கள் நினைப்பார்கள், இவன் இவ்வளவு வலிமையானவன் என்று நாங்கள் அறியவே இல்லை, இவனை நாம் சரியாக மதிக்கவே இல்லை, இவன் இருந்தபோது அதன் அருமை உணரவில்லை என்று. இந்த வருத்தம் நீ கேட்டு வாங்கியதல்ல, நீ உன் மதிப்பை உணர்ந்து மாறியதன் விளைவு. அதனால் வாழ்க்கையில் சில நேரங்களில் பழிவாங்க வேண்டும் என்று ஓட வேண்டியதில்லை, விளக்கம் கொடுக்க வேண்டும் என்றும் அவசியமில்லை. உன் மாற்றமே உன் பதிலாகும், உன் முன்னேற்றமே உன் குரலாகும். உன் இல்லாமையே சிலருக்கு பாடமாக மாறும். உன்னை மதிக்காதவர்களை சண்டையால் அல்ல, தன்னம்பிக்கையால் விலகி சென்று உன்னை நீ உயர்த்து கொண்டால், ஒரு காலத்தில் உன்னை அலட்சியம் செய்தவர்கள்தான் தங்களின் பார்வை எவ்வளவு குறுகியது என்று உணர்ந்து வருந்துவார்கள். இந்த உலகத்தில் எல்லாராலும் மதிக்கப்படுவது முக்கியமல்ல, நம்மை நாமே மதித்து வாழ்வதே முக்கியம். உன்னை மதிக்காதவர்களிடம் அன்பு, அங்கீகாரம், மரியாதை கேட்டு நிற்பது உன் மதிப்பை குறைக்கும். ஆனால் நீ உன் சுயமரியாதையை காப்பாற்றி தேவையற்ற இடங்களில் மனமாக இருந்து தவறான மனிதர்களிடமிருந்து தூரம் வைத்து உன் நேரம், உன் உழைப்பு, உன் மன அமைதியை பாதுகாத்து பதிலுக்கு பதில் கொடுப்பதற்கு பதிலாக முன்னேற்றத்தில் கவனம் செலுத்தினால், ஒரு நாள் உன்னை அலட்சியம் செய்தவர்களே உன் மதிப்பை உணர்வார்கள். வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி யாரையாவது தோற்கடிப்பது அல்ல, உன்னை நீ இழக்காமல் உயர்ந்து நிற்பதுதான். மரியாதை கேட்டு பெறப்படாது, அது உன் நிலைப்பாட்டால் கிடைக்கும். அதனால் யார் உன்னை எப்படி பார்த்தாலும் நீ உன்னை உயரமாக பார்த்து கொண்டே இரு. ஏனெனில் உன் வாழ்க்கையின் உண்மையான சக்தி பிறர் பார்வையில் இல்லை, உன் உள்ளத்தின் மதிப்பில் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை சுயமரியாதையால் நிரம்பியதாக இருக்கட்டும். நீங்கள் எங்கு சென்றாலும் உங்கள் மதிப்பு, உங்கள் அமைதி, உங்கள் முன்னேற்றம் உங்களை உயர்த்தி கொண்டே செல்லட்டும். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்லதை நினையுங்கள், உயரத்தை நோக்கி செல்லுங்கள். உங்களை ஒருபோதும் குறைத்து மதிக்காதீர்கள். மிக்க நன்றி.